குறைக்குவாயா என்னடா பாத்தங்க மோட்டை முடிச்சு சேலை கட்டிச்சான் மதாலா போன மாசமே முடிஞ்சிருச்சு என்ன காவடி எடுக்கிறதுக்கு அடிக்கிறோம் கல்லனுக்கு புரட்டாசி மாசம் காவடி எடுக்கிறது தாயிலையா ஒட்டங்கதான் தூக்கிட்டு கோயிந்தா கோயிந்தான்றதுக்கு எங்க அதில் கோயிந்தா சத்தியமா யார் கடிக்கிறீங்களோ வந்துடும் கோயிந்தன் கடிக்கிறேன் ஆண்டவர் கோயிந்தனுக்கு இருக்கிற கெட்டா பாரு
உன் மேல பார்த்தான். ஏய் ஐயா ஐயா வணக்கம் 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 ஐயா. ஐயா வணக்கம் 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 ஐயா. கை கொடுங்க. வணக்கம் கை கொடுங்க. ஏண்டா உன்னை வணக்க கை கொடுத்தா கை கொடுக்கணும், கையை கொடுக்கணும். வணக்க வச்சா வணக்க வைக்கணும், வணக்க வைக்கணும். வணக்க வச்சா கை கொடுக்கற, கை கொடுத்தா வணக்க வைக்கிற. எதால ஒண்ணு டக்குனு பண்றாடி ஆஞ்சநேயர் வாயா. யார ஆஞ்சநேயர் வாயா? நானு. ஏய் ஐயா क्या बोल रहे हैं? यार मम्मा इंदी कारणंगा अडिச்சிட்டானா? ஏய் ஏய் ஐயா வாங்க ஐயா வணக்கம் என்பது தமிழ்நாட்டு பண்பாடு. அரே எங்க அம்மா தொங்கட கொடுக்கா. யாரா சொல்ற ஒண்ணும் புரியலடா. ஏய் தொங்கடா கொடுக்கறா அம்மா நல்லா இருக்கறாளா? எங்க அம்மா நல்லா இருக்கறாங்க. எங்க மாமா உங்க அம்மா நல்லா இருக்கறாளா? நல்லா இருக்கறாங்க ஐயா. அம்மா ரே சின்னாலிக்கே பச்சா அப்படினா என்னடா? அப்படினா சித்தாப்பு நல்லா இருக்கறாங்க. சித்தாப்பு நல்லா இருக்கறாரு. ஐயா அப்படி இருந்தாலும் வணக்கம் 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 கை கொடு கை கொடு கை கொடு. காலையில வந்தா உக்கால கொடு. ஏய் ஏண்டா டெய்லி ஆடுத்து போறோம். டெய்லி ஒரு அக்கா கேட்டா எந்த அக்கா கொடுக்குற உனக்கே இவ்வளவு கஷ்டம் வந்தா காலேஜுக்கு போறவள பார்த்து கொடுக்கணும். கொடுக்குற உனக்கே இவ்வளவு கஷ்டம் வந்தா காலமெல்லாம் வச்சுட்டு போக பண்ற எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏண்டா எங்க அக்காவை கேக்குறேன், எங்க அக்காவை கட்டிக்கணும்னா உனக்கு என்னடா தகுதிக்குது? இது பூரா தருமபுரி பெண்ணாகர தொகுதி. தொகுதி கிடையாது. தகுதின்னா படங்காசு நெகநட்டு சொத்து பத்து சொத்து பத்து அப்படி இருந்தாதான் எங்க அக்காவை தருவங்க. அக்காவை கட்டிக்கணும்னா வீடு வாசல் பணங்காசு. ஆமா வீடு வாசல். ஆமா சொத்து பத்து நெகநட்டு. ஆமா இதெல்லாம் இருந்தாதான் உக்கால கொடுங்க. ஆமா ஓ என்னையா பணங்காசு? இது என்ன இதா? இது வண்ணாச்சி பெட்டி. ஏடா இதோட 3வது நைட்டுங்க நாடகம் ஆடுறதுக்கா? ஆமா 3 நாளா ஆடுறதுக்கா? ஆமாடா 3 நாள் ஆடும்போதே ஊர் பேர் தெரியல. நீ எப்படா புதுசா அந்த ஊர் பேர் தெரிஞ்சுக்கிறது? சொன்னது ஊர் கொண்டாடி சாண்டு உக்காந்து டேபிள் மேல லிமிட்டு சோறு தின்றாமா? நீ தானே வாங்கி தின்ன. யானையில இருந்து தான் எடுத்துனாங்க. ஆனா கொட்டை நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் எங்க அக்கால கட்டிக்கணும்னா 100 கீழே இருக்கணும். பணங்காசு வேணும். தெரியுமா? பணங்காசு வேணும். பணங்காசு என்ன ஊரு? இதா வண்ணாத்தி பெட்டி. வண்ணாத்தி பெட்டில இருந்து பெண்ணாகர வரைக்கும் பைனான்ஸ் கொடுக்குற ஒரே நானா கோமாளி. கட்டினா கைய பரிச்சு நாய கையெல்லாம் கட்டினா கைய என்ன பண்ற? என்னடா பண்ற? டே ஆச்சு கையை கட்ட சொல்லி கையை கட்டிட்டான். டே ஓயத்துல மயிர வச்சிச்சு. பணம் கொடுக்கறவங்கிட்ட கையை கட்டிட்டா உனக்கு பணம் மயில கொடுப்பாங்களா? நீ தானே கட்ட சொன்ன. அப்படி இல்ல அழகா பணிவா மரியாதையா பணம் கேட்கறது எப்படி கேட்கணும்? ஐயா ஒரு 10,000 கொடுங்க, 4 நாள்ல தந்துடுறேன், இல்ல 5 நாள் ஆகட்டும், வட்டி போட்டு கொடுத்துட்றேன் அப்படி பணிவா கேட்கணும். என்னமா என் கையை கட்டிட்டாங்க மயிறு கொடுக்கணும் காசு. அப்படியா ஐயா ஒரு 10,000 கொடுங்க ஐயா. என்னடா 10,000? அதோட அதிகமா கேள்றா. ஒரு 20,000. அதோட அதிகமா கேள்றது. அதோட அதிகமா கேள்றா. 50,000. என்னடா 50,000? ஒரு 70,000. 70,000 ரூபாய் என் வீட்டாண்ட கட்டி வச்சுக்கிறப்பாரு நாய். நாய்க்கு வாங்கி பாரு பிஸ்கெட் டம்ட்டு கேக்குற 70,000. பிஸ்கெட் 70,000. ஐயா ஒரு 50,000. 50,000 கொடுங்க. நாய்க்கு என்ன வாங்கி போட்டுக்கிறோம்? என்ன வாங்கி போட்டுக்கிறேன்? மயில போட்டுருந்தாதான் தெரியும். நாய் ஆய் சாப்பிட்டா ஆயா தூக்கு. நீ ஆய் சாப்பிட்டு துட்டு கேக்குறியா? பேசுனாடா சும்மா ஒரு பில்டப் அப்படிதான். அதை விட அதிகமா ஐயா நான் எவ்வளோ கேவலமா கேட்டுக்கிற ஐயா ஒரு 1.5 லட்சம். எவ்வளோ? 1.5 லட்சம். 1.5 லட்சம் ரூபாய் நைட்டுக்கெல்லாம் நாடகம்னா எப்படி கொடுப்பேன்? எனக்கு இன்னைக்கு கூட்டத்தை பார்த்தா 320 ரூபாய் மின்னியே போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை பார்த்தா 725 ரூபாய் கன்ஃபார்ம். 725? ஆமா நீ 1.5 பண்றோம்ல ஐடியா உண்மையில சார். எங்க ஊர் பக்கம்
இந்த பலராம உங்களை சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா இன்னைக்கு அவ்வளவுதான். அதனால 725 ரூபாய்க்கு 70-80 கிலோமீட்டர் தாண்டி வந்துக்கிறேன்னா 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வீட்டுல ஏசி போட்டுன்னு பெட்டு மேல கால் போட்டுன்னு நானும் என் கூட்டுக்காரி ஒன்னா பட்டது கூட செவிட்டு தாயிரு அதுக்கே கட்டுறா கையான்றான். 1.5 லட்சம் ரூபாய் கேட்கறான். ஏண்டா பொண்ணு இல்லாதப்ப இவ்வளவு பில்டப் பண்றியே. பணம் வச்சுருக்கிறவனை பாரு, எல்லாம் நான் பணம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு கார்ல எல்லாம் சுத்துவான். ஆனா பணம் இல்லாதவனை பாரு, சும்மாவே ஒரு பில்டப் தான். ஓ பில்டப் அத்தா வேடா, நீ என்கிட்ட எவ்வளோ இருக்குது வேடா ஏடா இப்படி இப்படின்னுமா கடைசியில 1 ரூபாய் வேலையை வராது. ஐயா அந்த மாதிரி ஒரு பில்டப். உன் பணம் வச்சு போனா போட்டு நான் கூட அதிகமா வச்சுருக்கிறேன். எவ்வளவு தெரியுமா? தெரியுமா? தெரியாது சொல்றா. எடுக்கிறோம். என்னடா பண்ற? காசு எடுக்கிறோம். எடுக்கிறேன் இப்ப ஏதாவது நோனி இருக்கிற உள்ள ஏன் உள்ள ஒட்டி இருக்குதுடா வரமாட்டேன் ஸ்டைலு. என்னடா வரும் அந்த மாதிரி பில்டப். அது போல போகட்டும், கடைக்கால போகட்டும். வீடு வாசல் எப்படி? என்னையா வீடு வாசல்? கடைக்கால் நோடுது 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம். பேஸ்பாட்டு போறதுக்கு 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம். ஆமா. இப்போ 30 வருஷத்து கதையை சொல்றேன். 30 வருஷத்து கதையை சொல்றேன். 20, 15, 35 கணக்குல என் மயில வச்சா. சரி 35 வருஷம் கதையை சொல்றேன். கஷ்ட பிள்ளைங்களா கேட்டு தெரிஞ்சுக்கான படிக்காது கம்மியாடி இப்படி ஆட்டோ ஆடி. ஐயா 35 வருஷம் கதையை சொல்றேன். ஆமா. உனக்கு என்ன வயசு? எனக்கு ஆடி முடிஞ்சா புரட்டாசி முடிஞ்சா 27. 27. ஆயில் இல்ல, ஆடி முடிஞ்சா இந்த ஆடி முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆடி வந்தாதான் எனக்கு 19 வயசு ஸ்டார்ட். 27ன்னா 19 நம்பருங்க. அது ஏதோ ஒரு நம்பிக்கை விடலாம். ஐயா 27 வயசுல சொல்றீங்க, 35 வருஷம் கதையை சொல்றேன். அதெல்லாம் நீயே கட்டின. பின்னாடி கால ஒரு ரசி எடுத்தாயிரு. எனக்கு 29. 9 19ன்னா 29. எனக்கு அவ்வளவுதான் ஆகுது. 29 வயசுல 3 பசங்க எப்படி பிறந்தது? எப்படி பேரு தெரியுமா? எப்படியா ஒண்ணு பிறந்துச்சு? பெங்களூர் பிடிக்கிட்டு வீட்டுல 3 பிள்ளைங்களுக்கு சோறு போடுமானாவா? வீட்டுல இந்த பொழப்பாகுமா? ஆனா சத்தியமா எங்க அம்மா சத்தியமா இதுக்கு மேல இந்த பக்கம் வர்றதுல இப்படியே போயிடும். இப்படி வர்றதில்ல, அப்படியே போயிடும். ஒரு நாள் ஆட்டாட்டி இப்படி கூட்டு போய் 1 ரூபாய் சோறுக்கு ஓய் தரலாம். எங்க உங்களுக்கு இல்ல? ஐயா 35 வருஷத்து கதையை சொல்றேன். கேட்டா 27 வயசுன்ற. நீயே கட்டின அந்த வீடு உங்களதெல்லாம் என்ன வீடு? எங்களதெல்லாம் பாரு மெத்த வீடு, மாடி வீடு. மெத்த வீடு. ஆமா. ஆனா வீடு கட்டுறது எவ்வளவு செலவாயிருக்கும்? ஆச்சுரா 35 லட்சம் ஆயிடுச்சுடா. 35 லட்சம் ரூபாய். ஆமா 35 லட்சம் ரூபாய் கொடுத்து வீட்டை கட்டிட்டு எல்லாத்துல ஓட்டி கட்டி வச்சுக்கிறேங்க அங்க. அது ஜன்னல் கதவு எதுக்கு? காத்து வரத்துக்கு. மச்சான் ஏன் மாமா 49 வருஷமா ஆட்டோ ஆடினுக்கிறோம். இந்த மாதிரி சீட்டு போட்டு கொட்டாயி கட்டின ஊரை நான் பார்த்ததே இல்லை. வர்றது. அதனால இதெல்லாம் காத்து வரத்துக்கு ஜன்னல். அப்ப 2500 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து ஃபேன் வாங்கி போறத நம்ம மயிர் போடுறதுக்கா? கரண்ட் இல்லனா ஜன்னலை திறந்து விட்டுக்கிறது, கரண்ட் இருந்தா ஃபேன் போட்டுக்கிறது. என்ன மாதிரி எங்க மாமன் மாதிரி திறமையான ஆள் இருந்தா அந்த ஓட்டியாக்கி பாரு. அதெல்லாம் நீ நைட்ல நாடத்துக்கு வந்துருவோம் மயிலாசினு. ஆமா மாமன் சொல்லாத, மாமன் சுத்திட்டே ஒர்க் வைக்கணும். நாம சாப்பிட்டு அவன் சொல்றானா அவங்ககிட்ட பேசுறான். அதனால அப்படியெல்லாம் போனா போட்டும். ஐயா யாரு எந்த நாடு சேர்ந்தவன்? ஊருக்கு எல்லாத்தையும்
சபையை அலங்காரம் செய்து வரக்கூடிய அகடா விகடா ராயல் பப்பன் சிறுகுமார் சொன்னால் தமாஸ் நடிகன் தொப்ப கூத்தாடி கோமாளி இப்படி பல பட்ட பேர்கள் உண்டு. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு என்ன நாடகம் எதற்காக வெற்றிக்காக அப்படி என்பதை கம்பெனி ஆசிரியர் பேசுவார். அதற்கு பிறகு கலை துவக்கமாகும். சபையோருக்கெல்லாம் வணக்கம். அண்ணா வணக்கம் ஐயா. கதிரவன் கருணம் கையால் கடவுளை தொழுவான் போர்கள் சுதியோடு ஆடி பாடி தொழுதினதற்கள் எல்லாம் போதசை தொழிலேற்றும் அதிகடல் ஒளியால் வாழ்த்தும் அகமேனி வாழ்த்தாதேன 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே காலமேகவர் புலவர் சொல்லிய வண்ணம் எங்கவனுக்கு சொந்தக்காரன் எவனோ இருவனுக்கும் எட்டாதவன் எவனோ மேகம் எவனோ மேகமானவன் எவனோ செடியானவன் எவனோ கொடியானவன் எவனோ அவனிடம் கமலங்களை உள்ளவென்று கோயில் அமர செய்து அபயம் என்னும் மணி அடித்து ஆசை என்னும் நெய்வேதனை ஏற்றி கடவுளை கை தொழுது வருகிறது. கோயில்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டும் ஆண்டவர்கள் சொல்லிய வண்ணம் ஆகையால் இதே நமது வண்ணாத்துப்பட்டி நகரம் இங்கே கோயில் கொண்டு எழுந்தருளிய நரசிம்ம சாமி அப்புறம் இன்னொரு சாமி ஒண்ணு இல்ல போகும்போது ஒண்ணு இல்ல இடைப்பட்ட காலத்துல நிறைய நம்மளது எழுதுன்னு சொல்லி போறத விட நம்மளதுன்னு சொன்னா நம்ம எல்லாமே ஒன்னா சேர்ந்துக்கிறோம் இல்லையா. எந்த நாடு நம்ம நாடு தமிழ்நாடு சோழ பாண்டியன் ஆண்ட நாடு கற்பிலே சிறந்து கண்ணகி வாழ்ந்த நாடு. அதில் ஒரு பகுதி நம்ம வண்ணாத்துப்பட்டி நகரம். இங்க வருகை தந்திருக்கூடிய நம்ம கோகுலக்கான நாடக சபை அனைவர்களும் இவர்களுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்ல கைத்தால் சொல்றேன். வணக்கம். சரி, முதல் முறையாக நம்ம ஊரு கவர்னர் மந்திரி கவர்னர் கோலுக்கார கவர்னர் இந்த அனைவர்களுக்கும் இங்க அமர்ந்திருக்கூடிய தாய் தாய்மாரி அனைவர்களுக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. பிறகாக முதல் இறங்கியின் பிறகல்நாத நாடகம் முடிந்தது. இரண்டாவது காளிமாரி சண்டை முடிந்தது. மூன்றாவது இரவாக இன்று நாள் நடக்க வேண்டிய நாடகம் என்ன நாடகம் என்றால் ஆரவள்ளி சூரவள்ளி அலங்காரவள்ளி மோகனவள்ளி அவங்க 7 பேர் அக்கா தாசிங்க இல்லையா. இது ஒரு மந்திரத்தினுடைய கதை. ஓய் நாடகம் மாத்திட்டாங்க. ஆரவள்ளி சூரவள்ளி இல்ல இன்னைக்கு நாடகம் வந்து பாஞ்சால குறவஞ்சி நாடகம். நல்லா பேசுறவங்க பிடிக்கலடா. அடுத்தபடியா வச்சுக்க வேண்டியதுதான் அந்த நாடகத்தை இல்லையா. அடுத்து நீ சொன்ன அந்த நாடகம் அடுத்தபடி ஆகட்டும். அதேதான் வாடா. ஆகையால் ஆரவள்ளி சூரவள்ளி அலங்காரவள்ளி மோகனவள்ளி சொல்லக்கூடிய 7 பேரு 800 பட்டம் தாழக்கூடியவர்கள். அவங்கள பொம்பளை தான் இன்னைக்கு ஆச்சு உலகமே இல்லையா. இல்லதான் அதே போல இந்த 7 பேர் இந்த பொம்பளைக்கு என்ன செய்யறாங்கன்றதா இந்த கதையினுடைய நுட்பம். இந்த 2 எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இன்னும் இதுக்கு மேலே ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய பாதத்திலா சிரமேதிலே கொண்டு இப்போது ஆரவள்ளி வருகிறார். ஆரவள்ளி வந்த பிறகு இந்த கதை எப்படி போகும்னு தெரிஞ்சுக்கலாம். கதை போயினே கதை சரி நாடகத்திலே நெல்லூர் பட்டணத்தை ஜகத்தோடு பரிபாலம் செய்து வருகின்ற முதலாக ஆரவள்ளி தர்பார் ஆண்டவர் வந்ததே உண்டானால் கதை துவக்கம்.